பாபர் மசூதி இருந்த இடத்திலே ராமர் கோயில் இருந்தது என்று சொல்லுகிற கட்டுக்கதைகளுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவருக்கு ஏன் அழைப்பு இல்லை? அவர் விதவை என்பதாலா அல்லது பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர் என்கிற காரணத்தினாலா? நீங்கள் புதிய நாடாளுமன்றம் திறக்கும் போதும் அவர் இல்லை. ராமன் பிறந்ததாக சொல்லக்கூடிய ராம நவமி அன்று தானே இந்த கோயில் திறக்கப்பட வேண்டும். அது மார்ச் மாதம் வருகிறது. ராம நவமி கட்டி முடிக்கப்படாத என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னும் பினிஷ் ஆகாத கோயிலே நீங்கள் அவசர அவசரமாக திறப்பது எதற்காக? ஒரு 1000 பேர் கூடி நெரிசல்ல ஒரு குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருச்சு, ஒரு வயசானவன் மூச்சு திணறி இறந்து போயிட்டானா இந்த கோர்ட்டு கேள்வி கேட்குமா கேட்காதா? எப்படி நீங்க அனுமதி இல்லாம கூடுனீங்கன்னு கேட்பாங்க. உங்களுக்கு அவங்க அந்த உயிர்கள் உயிர்கள் மீதான அக்கறையா இல்ல வாக்கு வங்கியா பாஜகவுக்கு இது அதிகரிக்குதுங்கிற பயம்? கங்கனா ரணாவத்துக்கு நீ அழைப்புகள் கொடுக்குற, சைவ மடாதிபதி தர்மபுரம் ஆதீனத்தை விட கங்கனா ரணாவத்தை ஆன்மீகத்துக்கு அடையாளம்னு நீங்க சொல்ல வரீங்களா? இன்னொருத்தன் பொண்டாட்டி மட்டும் இல்லைங்க, இன்னொருத்த இடத்துல ராமன் புகுவானா? அவன் கடவுளாக இருக்கிறவன் பிறன்மனை புகுவானா? பிறன்மனை புகாத பேராண்மை தானங்க இலக்கியம். அதுல கலவரக்காரர்கள் வேறு, பக்தர்கள் வேறு. அரச மரத்திலே இருக்கிற பிள்ளையார் என்பது வேறு, RSS பிள்ளையார் என்பது வேறு. நீங்கள் ராமன் சொல்வது உண்மை என்றால் எங்கள் ராவணனும் உண்மைதானே? ராவணன் தமிழன், நாங்கள் தமிழர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு போய் ராவணன் கோவில் கட்டப் போகிறோம். உங்களால் நீங்கள் அரசியல் செய்வதற்கு கடவுளின் பெயரை சொல்லி நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள். அந்த கடவுள் உங்களை தண்டிப்பார் என்று நான் சொல்றேன். ஸ்ரீநகர் வைத்தியராமன் தெருவில் இருக்கக்கூடிய கமலாலயத்திலே உடைத்து விட்டு அனுமன் கோயில் கட்ட வேண்டும் என்று ஒரு அனுமார் பக்தர் மனு கொடுத்தால் கமலாலயத்தினுடைய நிர்வாகிகள் ஒப்புக்கொள்வார்களா? வழிவிடு முருகன் கோயில் இருக்கும், வழிவிடு விநாயகர் கோயில் இருக்கும், ஆனால் வழியே விட மாட்டான். அங்கே ஆக்கிரமிச்சு கட்டுறதுக்காக அந்த இடத்த ஆட்டையை போடுறதுக்கு ஒரு சின்ன கோயிலை கட்டி வச்சிருப்பான். அண்ணாமலையால ஏன் தேர்தலில் வெற்றி பெற முடியல? தமிழிசையால ஏன் வெற்றி பெற முடியல? ஏன் நீங்க எல்லாம் ஆளுநரா இந்த கேரளாவுக்கு அடிமாடி ஏற்றிட்டு போற மாதிரி நீங்க எல்லாம் அரசியலில் தோற்று போனதுனால தானே நீங்க எல்லாம் ஆளுநரா போயிருக்கீங்க? இன்றைக்கு எவனை எந்த பாப்பா உச்சி கொடுத்து வச்சிருக்கான்? நீ ஹேர் ஸ்டைலாக கரெக்டா டீசெண்டா வெட்டிட்டு பார்ப்பனன் கடல் கடக்க கூடாது என்கிற ஆகம விதியை கடலுக்கு கீழே கொண்டு போய் போட்டுவிட்டு விமானத்திலே பறந்து ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலையும் போய் கனடா போன்ற நாடுகளில் போய் இன்னைக்கு உயர் பதவியில போய் சாப்ட்வேர் இன்ஜினியரா டாக்டரா பொறியாளரா நீ எல்லாம் வேலை பார்க்குறீங்க. உண்மையிலேயே இந்த மதத்துக்கு உண்மையானவனா இருந்தா நீ ஏன் மாட்டுக்கறி இறைச்சியில ஏன் இந்தியா உலகத்திலே முதலிடம் வைக்குது? பாஜகவினுடைய நாடகம் ராமர் கோயிலோடு முடிவுக்கு வருகிறது. பகவான் ராமர் என்று ஒருவர் உண்மையிலேயே இருந்தால் இவர்கள் ஆட்சி முடிவு. அக்காடு வாய்ஸ் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நாம் தமிழக அரசியல் சூழல் குறித்து பல்வேறு தகவலை கேட்டு பெற இருக்கிறோம். நம்முடைய அரங்கிற்கு பத்திரிகையாளர் ராஜகம்பீரன் அவர்கள் வருகின்றிருக்கார். வணக்கம் சார். வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழல் ஏன் பரபரப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இன்னும் ஒரு 2 மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்புகள்லாம் வந்துடும். இதற்கிடையில் ராமர் கோயில் அப்படிங்கிறது ஒரு காலமாக பல ஆண்டுகள் கடந்து இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. யாருக்கு நிலம் சொந்தம், இந்த மாதிரி எனக்கு இது கடந்து வந்த இந்த பாதை குறித்து நீங்கள் சொல்ல முடியுமா சார்? இந்தியாவிலே இருக்கக்கூடிய மதங்களுக்கென்று தனித்தனியான நம்பிக்கைகள் இருக்கிறது, வேறு வேறு வழிபாடுகள் இருக்கிறது. ஒரே தெய்வ வழிபாடு என்பது இஸ்லாமிய மதத்துக்கு இருக்கலாம், கிறிஸ்தவ மதத்திற்கு கூட இருக்கலாம். அங்கு இயேசுவை வணங்குவார்கள் அல்லது மாதாவை வணங்குவார்கள், அவ்வளவுதான். 2 பேரை இது கடந்து அங்கு வழிபாடுகள் இல்லை. இங்கு இஸ்லாமிய கோட்பாட்டிலே ஏக இறைவன் என்று இறைவன் ஒருவன் தான் என்கிற கோட்பாட்டை சொல்லுகிறார்கள். பல தெய்வ வழிபாடு என்பதுதான் இந்து மதத்தினுடைய ஒரு சிறப்பு. அவருடைய முன்னோர்களையே அவர்கள் தெய்வமாக வணங்குவார்கள். இப்ப ஒவ்வொரு ஊரிலும் இருக்கக்கூடிய குலதெய்வம் கோயில் என்று சொல்வது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கோ இருந்து வானத்திலே இருந்து இறங்கி வந்த தேவர்கள் அல்ல. அவர்கள் நம்முடைய முன்னோர்கள், நமக்காக வாழ்ந்தவர்கள், நீதிக்காக போராடி உயிர் நீத்தவர்கள். இப்ப மதுரையில பாண்டி கோயில் இருக்கு. அந்த பாண்டி கோயிலுடைய வரலாறு என்ன என்று பார்க்கிற போது தமிழ் மண்ணின் சாமிகள் என்று ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வங்கள் எப்படி உருவானார்கள் என்பதை குறித்து பத்திரிகையாளர் மனா ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார், தமிழ் மண்ணின் சாமிகள் என்று. பாண்டி கோயில் எப்படி உருவானது மதுரையிலே என்று பார்க்கிற போது மீனாட்சி அம்மன் கோவிலை விடவும் பாண்டி கோயிலுக்கு தான் மக்கள் கூட்டம் கூட்டமாக போவார்கள். அதிகமான திருமணங்கள், நிறைய விசேஷங்கள், ஆடு வெட்டி பரிமாறக்கூடியதெல்லாம் அங்கு நடக்கும். இந்த பாண்டி கோயில் யார் என்று பார்த்தால், வரலாற்று பூர்வமாக பார்த்தால்
சிலப்பதிகாரத்திலே தவறான ஒரு தீர்ப்பை சொல்லி இந்த கோவலனுடைய உயிரை பறிப்பதற்கு காரணமான தீர்ப்பை நாம் சொல்லிவிட்டோமே என்கிற குற்ற உணர்ச்சியிலே மாண்டு போன ஒரு மன்னன் இருக்கிறான் இல்லையா, அந்த பாண்டிய மன்னன் தான் பாண்டி கோயில். இப்படி எல்லாவற்றிற்கு பின்னாடியுமே மக்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கைகள் இருக்கிறது. இந்த நம்பிக்கைகளுக்கு மேலே உட்கார்ந்து கொண்டு எப்படி ஒரே மொழி இந்தி மொழி, அதை மட்டும்தான் தேசிய மொழி, ஒரே உணவு, சைவ சாப்பாடு தான் சாப்பிடணும், தயிர் சாதம் தான் எல்லாரும் சாப்பிடணும், அசைவம் சாப்பிடக்கூடாது, ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு ஏற்கனவே அம்மா ஜெயலலிதா அவர்கள் காலத்திலே கூட சட்டம் போட்டாங்க. அப்புறம் திரும்ப பெற்றுக்கொண்டாங்க. அதை மக்களிடத்தில் வெற்றி பெற முடியல. இந்த ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை பண்பாடு, ஒரே தெய்வம் என்பதெல்லாம் என்னுடைய கோட்பாட்டை நீ ஏத்துக்க. நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய ஆதிக்கத்துக்கு கீழே தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற, எப்படி நீங்க இந்தி மொழி கற்களை, நான் இந்தி மொழியை கற்பதற்கு யாரும் தடை இல்லை. தமிழ்நாட்டிலே சென்னையிலே கூட ஹிந்தி பிரச்சார சபா இருக்கு. யார் வேண்டுமானாலும் போய் ஹிந்தி கற்கலாம். கட்டாயப்படுத்துறதுக்கு மட்டும்தான் நம்ம எதிரி. எங்கோ ஒரு கடைக்கோடி கிராமத்தில், திருநெல்வேலி பக்கத்தில், மதுரை பக்கத்தில், மானாமதுரை பக்கத்தில், ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட போய் நீ ஹிந்தி படிச்சாதான் 10th பாஸ் ஆவ, ஹிந்தி படிச்சாதான் நீ உயர்கல்விக்கு போக முடியும் என்று கட்டாயப்படுத்தாத. அப்ப ஆங்கிலம் மட்டும் இருக்கட்டுமா அப்படின்னு கேட்டா, ஆங்கிலம் சர்வதேச மொழி, வேற வழி இல்லை. உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு ஒரு ஒற்றை சாரலாம் அது வேணும், அதுக்கு ஒரு அவசியம் இருக்கிறது. அதனால இருமொழி கொள்கை என்று நம்ம வச்சிருக்கோம். இவர்கள் ஒரே பண்பாடு, ஒரே கல்ச்சரு, ஒரே மொழி, ஒரே தெய்வம் என்கிற இடத்திற்கு கொண்டு போறாங்க. எப்படி நம்ம இப்போ நீங்க சிறு தெய்வங்கள் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் நீங்க சொல்ற மாதிரி வெவ்வேறு வழிபாட்டு முறைகள் இருந்தாலும், இந்துக்கள்லயே நிறைய கடவுள், நம்ம பிள்ளையார் கும்பிடுறோம், முருகரை கும்பிடுறோம், சிவனை கும்பிடுறோம், அந்த மாதிரி பல்வேறு கடவுள்களுக்கு ஓகே தான். அந்த மாதிரி ஒரு ராமர் கோயில் அப்படிங்கிறது, அந்த ராமர் பூமின்னு சொல்லி அவங்க பேசி ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ராமர் கோயிலை அதை பிரதிஷ்டை பண்ணுறாங்க, தொடங்கப்படுது. அது எப்படி அவங்க நீங்கள் இதை தான் கும்பிடணும் அப்படின்னு கொண்டு போகிறாங்க, நம்ம எப்படி சொல்ல முடியும் சார்? இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலே திருவிழாக்கள் நடக்கிறது, மதுரையிலே கள்ளழகர் விழா நடக்கிறது, எத்தனையோ கோயில் திருவிழாக்கள் நடக்கிறது. வேளாங்கண்ணி மாதாவிற்கு மிகப்பெரிய ஒரு ஆலய திருவிழா நடக்கிறது. 63 நாயன்மார்கள் திருவிழா என்று மயிலாப்பூரிலே நடக்கிறது. நாகூர் தர்காவிலே சந்தனக்கூடு உருஸ் என்று சொல்லக்கூடிய விழா நடக்கிறது. ஆன்மீக திருவிழாக்கள் என்பது பல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டிலே கூட அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு சொல்லுகிறார், 1203 கோவில்களுக்கு நாங்கள் கும்பாபிஷேகம் நடத்தி இருக்கிறோம், குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம்னு சொல்றாரு. அப்ப இங்கு வழிபாடு என்பது பல வகையாக இருக்கிறது ஏற்கனவே. ஆனா அனைத்து தொலைக்காட்சிகளிலும் ராமர் கோவிலை நீங்கள் ஒளிபரப்ப வேண்டும் என்கிற ஒரு உத்தரவு, ஒரு மறைமுக உத்தரவு எப்படி நடந்தது? இல்லை, இது ஒரு வரலாற்று ரீதியான நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் பிரச்சனை கிடையாது. இது ஒரு பெரிய பிரச்சனை, உங்களுக்கும் தெரியும். அங்கே மசூதி இருந்ததுன்னு சொல்லப்பட்டது, அப்புறம் கோவில் இருந்ததுன்னு. இது வரலாற்று ரீதியான பெரிய கலவரங்கள், பல உயிர் பலிகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சமாதானத்துக்கு வருது, ஒரு நார்மலான ஒரு நிலைக்கு மாறப்போகுதுங்கிறத கூட நம்ம அதை பார்க்கலாம். பாபர் மசூதி இருந்த இடத்திலே ராமர் கோயில் இருந்தது என்று சொல்லுகிற கட்டுக்கதைகளுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இரவோடு இரவாக கொண்டு போய் ஒரு ராமருடைய சிலையை இவர்கள் தான் விஸ்வ இந்து பரிஷத்தை சேர்ந்தவர்கள் இரவோடு இரவாக கொண்டு போய் வைத்தார்கள் என்று வழக்கு போட்டு அப்படி அத்துமீறி செய்தது தவறு என்றுதான் கோர்ட்டில் ஏற்கனவே வழக்கு இருக்கிறது. ராமர் கோயில் இடிக்கப்பட்டதாக சொன்ன கதைக்கு எந்த ஆதாரமும் இல்லை. பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை உலகமே பார்த்து கொண்டிருந்தது. 92 நடந்த போது, டிசம்பர் 6ஆம் தேதி அந்த சம்பவம் நடந்த போது உலகத்தினுடைய அத்தனை ஊடகங்களும் அதை பார்த்து கொண்டிருந்தது. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, வரலாற்றிலே பின்னோக்கி போய் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் அதற்கான நியாயம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய விநாயகர் கோயில், பெருமாள் கோயில் பலவற்றிலே, விஷ்ணு கோயில் பலவற்றிலே கடந்த காலங்களிலே அது புத்தர் கோவிலாக இருந்தது, புத்த விகாராக இருந்தது என்று வரலாற்றிலே பதிவு செய்திருக்கிறார்கள். சீனி வெங்கடசாமிங்கிறவர் வரலாற்று நூலை, ஆய்வு நூலை எழுதியிருக்கிறாரு. அப்ப அதனுடைய அடிப்படையிலே எல்லா புத்தர் கோயில்களையும் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று பௌத்தர்கள் விரும்பினால், இதே மத்திய அரசாங்கம் அந்த கோவில்களை இடித்து விட்டு புத்தருக்கு கோயில் கட்டி தருவார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்ப தமிழ்நாட்டிலே மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திருமுருகன் காந்தி நேற்று ஒரு நேர்காணல சொல்றாரு, நீங்கள் ராமன் சொல்வது உண்மை என்றால் எங்கள் ராவணனும் உண்மைதானே, ராவணன் தமிழன். ஜவஹர்லால் நேரு கூட சொல்லியிருக்கிறார், ராமாயணம் என்பது ஆரிய திராவிட யுத்தம் தான் சொல்லியிருக்கிறாரு ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு எல்லாருக்கும் பொதுவானவர், அவர் சோசியலிசத்தை விரும்பியவர், இந்தியாவினுடைய முதல் பிரதமர், எல்லாருக்கும் தெரியும். அப்ப ராவணனும் பிறந்தது உண்மைதானா? ராவணன் பிறந்ததற்கான எங்களுடைய நம்பிக்கைப்படி காஞ்சிபுரத்திலே தான் ராவணன் பிறந்தார். சங்கர மடத்திற்கு அடியிலே தான் ராவணன் பிறந்த இடம் இருக்கிறது. இதை தொல்பொருள் ஆராய்ச்சி ஏற்றுக்கொண்டு சங்கர மடத்தை இடித்து தொல்பொருள் ஆய்வாளர்கள் அதற்கான ஆதாரத்தை நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்க வேண்டும். நாங்கள் தமிழர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு போய் ராவணன் கோவில் கட்ட போகிறோம் அப்படின்னு கேட்கிறாரு. இதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா? ஒன்றிய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமா?
எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா? சமய நம்பிக்கையுடையவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? தமிழர் உணர்வு சார்ந்தது என்று இவர் பேசுகிறார். எல்லாரும் ஏற்றுக்கொள்வீர்களா? அப்ப அவனவனுடைய நம்பிக்கையின்படி எல்லாருமே கிளம்பினான்னா அப்போ புத்த விகாரங்கள் கடந்த காலங்களிலே உடைக்கப்பட்டிருக்கிறது. சமண மதம் இந்த மண்ணிலே அழிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான வரலாற்று ஆய்வுப்படி ஒவ்வொருவரும் இது மாதிரியான கருத்துக்களை, கற்பனைகளையோ அல்லது தொல்லியல் ஆய்வுகளையோ ஏதாவது ஒரு ஆதாரங்களையோ இவர்கள் உருவாக்கினாலோ எங்கள் சமய நம்பிக்கை அதில் நீங்கள் தலையிடக்கூடாது என்று ஒருவர் சொன்னால் நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா என்கிற கேள்விதான். இப்போ கமலாலயம் இருந்த இடம் ஏற்கனவே அனுமன் கோவிலாக இருந்தது. அதை உடைத்து தான் கமலாலயத்தை கட்டியிருக்கிறார்கள். எனவே தீநகர் வைத்தியராமன் தெருவில் இருக்கக்கூடிய கமலாலயத்திலே உடைத்து விட்டு அனுமன் கோயில் கட்ட வேண்டும் என்று ஒரு அனுமார் பக்தர் மனு கொடுத்தால் கமலாலயத்தினுடைய நிர்வாகிகள் ஒப்புக்கொள்வார்களா? இதுதான் நம்முடைய கேள்வி. அப்ப அவரவருடைய நம்பிக்கையின்படி இன்னொருவருடைய ஆலயங்களை இடிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லார் கைகளிலும் கடப்பாறை தான் இருக்க முடியும். இந்த நாட்டிலே எப்படி சமூக நல்லிணக்கம் இருக்கும், எப்படி அமைதி இருக்கும், இதைத்தான் நம்ம கேட்க விரும்புகிறோம். ஏன் ஒரு பொய்யான பிரச்சனையை உருவாக்குகிறீர்கள்? இந்த நாட்டிலே மசூதிக்கு பஞ்சமா இல்லை கோயிலுக்கு பஞ்சமா? நீங்கள் எந்த தெருவுக்குள்ளே போனாலும் முட்டுச்சந்துக்குள்ளே கூட ஒரு கார்னரில் கோயில் இருக்கு. வழிவிடு முருகன் கோயில் இருக்கும், வழிவிடு விநாயகர் கோயில் இருக்கும். ஆனால் வழியே விட மாட்டான். அங்கே ஆக்கிரமிச்சு கட்டுறதுக்காக அந்த இடத்த ஆட்டையை போடுறதுக்கு ஒரு சின்ன கோயிலை கட்டி வச்சிருப்பான். அப்போ இந்த நாட்டிலே கோயில்களுக்கோ நம்பிக்கைகளுக்கோ பஞ்சமே கிடையாது. ஆனால் இதை வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் செய்யாதீர்கள். ராமன் எத்தனை ராமனடின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்பொழுது கல்யாண ராமன், கோசலை ராமன் எல்லாம் நான் கேள்விப்பட்டோம். இதிகாசத்தின் வழியாக நிறுவப்பட்ட, காப்பியத்தின் வழியாக நிறுவப்பட்ட ராமன்களை பார்த்திருக்கிறோம். மோடி தான் முதல் முறையாக தேர்தல் ராமனை அறிமுகப்படுத்துகிறான். தேர்தலுக்காக தான் இது தேர்தல் ராமன் தான், வேற யார்? அவர் தேர்தலில் மட்டும்தான் போட்டியிடல, தேர்தலுக்காக தான் இவர்கள் உருவாக்குறாங்க. நான் ஒரு கேள்வி, எளிய கேள்வி கேட்டேன். எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலயே வச்சாங்கல்ல. ஆனா அது நான் என்ன கேட்கிறேன், ராமநவமி அன்று தானே, ராமன் பிறந்ததாக சொல்லக்கூடிய ராமநவமி அன்று தானே இந்த கோயில் திறக்கப்பட வேண்டும். அது மார்ச் மாதம் வருகிறது ராமநவமி. நீ ஜனவரி 22ஆம் தேதி அவசரமாக கோயிலை, அதுவும் கட்டி முடிக்கப்படாத என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னும் ஃபினிஷ் ஆகாத கோயிலை நீங்கள் அவசரமாக திறப்பது எதற்காக? சரி, 4 சங்கராச்சாரியார்கள் இந்து ஆகம விதிகளுக்கு இது எதிராக இருக்கிறது என்று பூரி மடத்து சங்கராச்சாரியார்களை தொடங்கி மற்ற சங்கராச்சாரியார்கள் 4 பேர் அறிக்கை விடுகிறார்கள். ஏன் அதை நீங்கள் செவிமடுக்கவில்லை? ராமருடைய சிலையை மோடி பிரதிஷ்டை செய்வாரா? நாங்கள் அதை பார்த்து கொண்டு இருப்போமா? நீ என்னதான் இருந்தாலும் நீ சூத்திரன் தானே என்று மோடியை பார்த்து கேட்கிறான். சங்கராச்சாரியார்கள் கேட்கிறார்கள். நீங்க அந்த செவி மடுப்பீர்களா? நான் இன்னொன்று கேட்கிறேன். புதிய நாடாளுமன்றம் திறந்த போது சைவ மடாதிபதிகளை அழைத்து சென்று போய் செங்கோலை ஏந்துகிறார்கள் என்று சொன்னீங்களே, அந்த சைவ மடாதிபதி ஒருவனுக்கு கூட அழைப்பிதழ் கொடுக்கப்படல. உங்களுக்கு தெரியுமா? அது இந்த முறை அயோத்தி கோயிலுக்கு அழைப்பிதழே இல்லைன்னா அவங்க தான் சொல்றாங்க, மடாதிபதிகள் சொல்றாங்க. திருவாடுதுறை ஆதீனம், தருமபுரம் ஆதீனங்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த சடமுடி வளர்த்த ஜாமியார் பேரில் யாருக்குமே அழைப்பிதழ் கொடுக்கலன்னு அவங்க தான் சொல்றாங்க, நம்ம சொல்லல. சூத்திரர்கள்ன்றதுனால கூப்பிடல. அப்ப நான் என்ன கேட்கிறேன், கங்கனா ரணாவத்துக்கு நீ அழைப்பிதழ் கொடுக்குற, சைவ மடாதிபதி தருமபுரம் ஆதீனத்தை விட கங்கனா ரணாவத்தை ஆன்மீகத்துக்கு அடையாளம்னு நீங்க சொல்ல வரீங்களா? நான் கேட்கிறேன். ரஜினிகாந்துக்கு ஆன்மீகத்துக்கு என்ன சம்பந்தம்? நான் கேட்கிறேன். ரஜினிகாந்துக்கு ஆன்மீகத்துக்கு முதல்ல சம்பந்தம் இருக்கா? எதுவுமே கிடையாது. தனுஷுக்கு சம்பந்தம் இருக்கா? இவர்கள்லாம் தனி மனித ஒழுக்கம் சார்ந்தவர்களா, பக்தி சார்ந்தவர்களா? இவர்களுக்கு என்ன வரலாறு? நீ எதுக்காக அவங்களை எல்லாம் அழைக்கிறீங்க? நீங்க அம்பானியை கொண்டு முன்னாடி வைக்கிறீங்களே, என்ன காரணம்? RSS வருகிறது, என்ன காரணம்? ஆலய வழிபாடு என்பது அனைவருக்குமானதுல. அங்கு நீங்கள் என்ன கார்பரேட் சம்பந்தப்பட்ட ஆட்களை கூட்டிட்டு வரீங்க, RSS காரனை கூட்டிட்டு வரீங்க. இப்ப மற்ற சைவ மடாதிபதிகளுக்கு அழைப்பு கூட இல்லை. ஏன் இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவருக்கு ஏன் அழைப்பு இல்லை? அவர் விதவை என்பதாலா அல்லது பழங்குடி இனத்தை சேர்ந்தவர் என்கிற காரணத்தினாலா? நீங்கள் புதிய நாடாளுமன்றம் திறக்கும் போதும் அவர் இல்லை, ராமர் கோயில் திறக்கும் போது இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் இல்லையே, என்ன காரணம்? அப்ப இது தீண்டாமை தானே? உங்கள் மீது வன்கொடுமை சட்டத்தை பாய்ச்சலாமா? வழக்கு போடலாமா உங்க மேல? என்ன நியாயம் இருக்கிறது உங்க இடத்துல? அதை நம்ம கேட்க விரும்புறோம். இது பக்தியா? நான் என்ன கேட்கிறேன், 63 நாயன்மார்கள் திருவிழா மயிலாப்பூர்ல நடக்குது, லட்சக்கணக்கான பக்தர்கள் திரளுகிறார்கள், காவல்துறைக்கு வேலை கிடையாது. கள்ளழகர் இறங்குறாரு மதுரை வைகை ஆத்துல, லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுகிறாங்க, அங்கு கலவரம் கிடையாது, வன்முறை கிடையாது, அன்பும் பரிமாற்றம் அங்கே இருக்கு. ஏன் இதற்கு மட்டும் இவ்வளவு பதட்டத்தை நீங்கள் விளைவிக்கிறீர்கள், ஏன் உருவாக்குகிறீர்கள்? அதே கேள்விதான் நாங்க இப்போ வைக்கணும் அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து. என்ன, ஏன் பதட்டப்படுறீங்க? இப்ப ராமர் கோயில் திறக்கிறதுனால என்ன அரசியல் பதட்டம் வந்துடும் நீங்க சொல்றீங்கல்ல? நீங்க ஏன் திராவிட இயக்கங்கள் ஏன் இதுல அச்சப்படுது? ராமர் கோயில் திறந்தா என்ன? இப்ப திராவிட இயக்கம் அச்சப்படவில்லை. தமிழ்நாட்டிலே லட்சக்கணக்கிலே கள்ளழகருக்கு கூடினாலும், 63 நாயன்மார்களுக்கு கூடினாலும், திருச்செந்தூரிலே முருகன் கோவிலில் லட்சக்கணக்கிலே கூடினாலும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுறான். திமுக இந்துக்களின் எதிரி என்று சொல்லுகிறவன் டெபாசிட் இழக்கிறான் அந்த நாட்டில். அண்ணாமலைக்கு IPS படித்திருக்கலாம், அரசியலை பற்றிய அடிப்படை அறிவே அண்ணாமலைக்கு கிடையாது. அவரால் இங்கே அரசியல் செய்ய முடியல. திடீர்னு நிர்மலா சீதாராமன் ஆலயத்துக்குள்ள எங்களுக்கு அந்த நிகழ்ச்சி ராம பிரதிஷ்டை செய்ததை நாங்கள் கல்யாண மண்டபத்தில் LED ஸ்கிரீனில் பார்க்க விட மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு தனியார் திருமண மண்டபத்தை பிடித்து
ஒரு எல்இடி ஸ்க்ரீனில் நீங்கள் போடுறீங்க. எல்லார் வீட்லேயும் வண்ண தொலைக்காட்சி பெட்டி வந்து சேர்ந்துருச்சு. பூராமே ஆண்ட்ராய்டு டிவி, ஸ்மார்ட் டிவின்னு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. இந்த காலத்தில் நீ கல்யாண மண்டபத்தை பிடிச்சி எல்இடி டிவியில் போடுறவங்க ஓகே. கல்யாண மண்டபத்துக்கு வந்து 22ஆம் தேதி, ஜனவரி 22ஆம் தேதி தான் பிரதிஷ்டை நடக்க போகுது, ராம கோயில் திறக்க போகிறவங்க உங்களுக்கு முன்னாடியே தெரியுங்களா? யார்கிட்டையாவது அனுமதி வாங்கினீங்களா? காவல்துறை அனுமதி நீங்கள் பண்ணீங்களா? சரி, நீங்கள் 100 பேர் கூட வேண்டிய இடத்துல ஒரு 1000 பேர் கூடி நெரிசலில் ஒரு குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருச்சு, ஒரு வயசானவன் மூச்சு திணறி இறந்து போயிட்டானா, இந்த கோர்ட்டு கேள்வி கேட்குமா கேட்காதா? எப்படி நீங்கள் அனுமதி இல்லாமல் கூடுனீங்கன்னு கேட்பாங்க. உங்களுக்கு அவங்க அந்த உயிர்கள், குழந்தைகள் உயிர்கள் மீதான அக்கறையா இல்லை வாக்கு வங்கியா பாஜகவுக்கு இது அதிகரிக்குதுங்கிற பயமா? பாஜகவுடைய வாக்கு வங்கியாக ராமர் விஷயம் மாறவே மாறாது. நீ எழுதி வச்சுக்கோங்க. மக்களை நீங்கள் கடவுளின் பெயரால் ஏமாற்றுவது, மக்களை மட்டும் நீங்கள் ஏமாத்தலை, கடவுளையும் நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள். நீங்கள் எப்படி பிறன்மனை புகுவானா ராமன்? இலக்கியம் படித்தவனுக்கு தெரியும். இன்னொருத்தன் பொண்டாட்டி மட்டும் இல்லைங்க, இன்னொருத்த இடத்துல ராமன் புகுவானா? அவன் கடவுளாக இருக்கிறவன் பிறன்மனை புகுவானா? பிறன்மனை புகாத பேராண்மை தானங்க இலக்கியம். அதுல சம்பராமாயணத்துக்கான அடிப்படை என்ன? பிறன்மனை நோக்காமை தானே. பிறன்மனைக்கு அவன் போவானா ராமன்? அந்த இடத்துல எப்படி ராமன் இருப்பார்? போல இது பக்திக்கு எதிரானது. இது மதவாதத்தின் பெயரால் பெரும்பான்மை மக்களை திரட்டி நீங்கள் அரசியலாக்குகிறீர்களே தவிர உங்களுடைய 10 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிர்வாக தோல்வி. உங்களால் அரசியலிலே வெற்றி பெற முடியவில்லை. ராமரே ஏற்க மாட்டாருன்றீங்க. ராமர் கோயில் அங்க கட்டப்பட்ட உண்மையான ராம பக்தர்கள் இதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். சங்கராச்சாரியார்கள் எப்படி ஒப்புக்கொள்ள மாட்டார்களோ, சைவ மடாதிபதிகளுக்கு எப்படி வந்து புறக்கணிக்கப்பட்டார்கள், அதே போல ராமனுக்கு எதிரானது. ராமர் கோவில் என்று நீங்கள் பெயர் வைத்திருக்கலாம், உண்மையிலேயே கடவுளுக்கு எதிரானவர்கள் நீங்கள், மக்களுக்கு எதிரானவர்கள், மத நல்லிணக்கத்திற்கு எதிரானவர்கள், சமத்துவத்திற்கு நீங்கள் எதிரானவர்கள். உங்களால் நீங்கள் அரசியல் செய்வதற்கு கடவுளின் பெயரை சொல்லி நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள். அந்த கடவுள் உங்களை தண்டிப்பார் என்று நான் சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி வந்து அப்படி இந்த பக்கம் வரப்ப திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கடவுளின் பெயரை, குறிப்பாக கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களின் வாக்கு வங்கிக்காக தான் வந்து அரசியல் செய்யுது. எப்போவுமே வாழ்த்து சொல்கிறதெல்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்கிறதும், இந்துக்களினுடைய தீபாவளி பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாததும், இந்த மாதிரியான நீங்கள் மட்டும் அப்போ மதம் சார்ந்து இயங்கலையாங்கிற கேள்வி பாஜக தரப்புல இருந்து வைக்கப்படுது. தீபாவளிக்கு சங்கராச்சாரியார்கள் கூட வாழ்த்து சொல்வதில்லை. அது சமணர்களுடைய இதை வந்து ஒழித்து கட்டியதற்காக மகாவீரருடைய அந்த இறந்த தினத்தை தான் அவர்கள் வந்து விளக்கேற்றுகிறார்கள். அதிலிருந்து தான் தீபாவளி பிறந்தது. அதனால அவர்கள் அந்த நாளை கொண்டாடுவதற்கு சங்கராச்சாரியார்கள் வாழ்த்து தெரிவிப்பதில்லை. அப்ப இந்துக்களின் எதிரி சங்கராச்சாரி என்பதை நீங்கள் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டீர்கள் என்றால் திமுகவை நாங்கள் ஒப்புக்கொள்ளலாம். நான் என்ன கேட்கிறேன்னா, 80% இந்துக்களை பகைத்துக் கொண்டு 10% இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை ஆதரிப்பதனால் ஒரு அரசியல் கட்சி வெற்றி பெறுமா? ஒரு அடிப்படை லாஜிக் இருக்கா? போல சிறுபான்மை மக்களை ஆதரிப்பது என்பது அறம் சார்ந்தது, நீதி சார்ந்தது. ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைகள் 4 குழந்தைகள் இருக்குன்னா, எந்த குழந்தை இளைச்ச குழந்தையாக இருக்கிறதோ, பலவீனமான குழந்தையா இருக்கோ, அந்த குழந்தைக்கு ஒரு வாய் சோறு கூட ஊட்டுவாளா ஊட்ட மாட்டாளா? அதுதான் சிறுபான்மை மக்களுக்கான உரிமை. நீ அதை வந்து சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு மட்டும் சோறு ஊட்டுற, மிச்ச குழந்தைக்கு நீ ஊட்ட மாட்டேங்கன்னு சொல்வது 80% இந்துக்களுக்கு எதிராக ஒருவன் அரசியல் கட்சி நடத்தினால் அவன் எப்படி அரசியலிலே வெற்றி பெற முடியும்? இது என்ன ஏதாவது லாஜிக் இருக்கா? போல நான் என்ன சொல்றேன், இந்துக்களுக்கு நீங்கள் தான் உண்மையாக உழைப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஏன் ஓட்டு போட மாட்டேங்கிறேன்? நான் என்ன கேட்கிறேன், அண்ணாமலையால ஏன் தேர்தலில் வெற்றி பெற முடியல? தமிழிசையால ஏன் வெற்றி பெற முடியல? ஏன் நீங்க எல்லாம் ஆளுநரா இந்த கேரளாவுக்கு அடிமாடி ஏற்றிட்டு போற மாதிரி நீங்க எல்லாம் அரசியல் தோற்று போனதுனால தானே நீங்க எல்லாம் ஆளுநரா போயிருக்கீங்க. உங்களால ஏன் அரசியல் செய்ய முடியல? நிர்மலா சீதாராமன் ஏன் மக்களை சந்தித்து ஓட்டு வாங்க முடியல? சேகர் பாபு நிக்கிறார்ல. கடவுள் நம்பிக்கைக்கு திமுக என்றைக்குமே எதிரி அல்ல. அண்ணா கட்சி தொடங்கும் போதே சொல்லிட்டாரு, நான் பிள்ளையாருக்கு வந்து தேங்காய் உடைக்க மாட்டேன், பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அண்ணா சொல்லிட்டாரு. சமய நம்பிக்கைகளுக்கு குறுக்கே ஒரு நாளும் திமுக வராது. ஆனால் சமய நம்பிக்கையின் பெயரால் மக்களை முட்டாளாக்குகிற வேலையை அவர்களுக்கு இதன் கடவுளை காட்டி தான் நீங்கள் கடந்த காலங்களில் கல்வியை பறிச்சிங்க, கடவுளை காட்டி தான் அதிகாரத்தை பறிச்சிங்க. எங்களுடைய பிற்படுத்தப்பட்டவனை, ஒடுக்கப்பட்டவனை, தலித்து மக்களை, தாழ்த்தப்பட்டவனை, சிறுபான்மை மக்களை எல்லாரையுமே ஆடு மாடு மேய்ப்பவனாக வைத்துக்கொண்டு இதே பார்ப்பன கூட்டம் என்ன செஞ்சிச்சு? பிரிட்டிஷ்காரன் ஆளுகிற போது அவன் தான் துபாஸ்காரராக இருந்தான், உயர் அதிகாரியாக இருந்தான். முகலாயர்கள் இந்த மண்ணிலே 800 ஆண்டு காலம் வாழ்ந்த போதெல்லாம் அவனுக்கு அமைச்சர்களாக, ஆலோசகர்களாக இதே பார்ப்பனர்கள், உயர் சாதி பார்ப்பனர்கள் தான் இருந்தான். எல்லா காலத்திலும் நீங்களே அதிகாரத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். உயர் சாதிக்காரர்கள், ஆதிக்க சாதிக்காரர்களுக்கு மட்டும்தான் கல்வி கிடைக்க வேண்டும், அதிகாரம் கிடைக்க வேண்டும், அரசியல் வாய்ப்பு கிடைக்க வேண்டும், உயர்ந்த பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக கடவுளின் பெயரால் தான் நீங்கள் என்ன சொன்னீர்கள்? எரிகிற தீயிலே கொண்டு போய் கணவன் இறந்து விட்டால் அந்த பெண்ணை கொண்டு வந்து தீயிலே போட்டது நீங்கள் கடவுள் நம்பிக்கையின் பெயரால் தான் போட்டீங்க. ராஜாராம் மோகன் ராய் என்கிற சமூக சீர்திருத்தவாதி தடுத்தான், பிரிட்டிஷ்காரன் ஒப்புக்கொண்டதால் அந்த சட்டம் தடுக்கப்பட்டது. நீங்கள் குழந்தை திருமணத்தை செய்தீர்கள். குழந்தை திருமணம் செய்ததன் வழியாக எத்தனையோ பெண் குழந்தைகளுக்கு உடல் வளர்ச்சிக்கு முன்பே வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதனால பல பேர் பாதிக்கப்பட்டாங்க, மருத்துவ ரீதியாக பல பேர் இறந்தும் போயிருக்கிறாங்க.
அப்போ எல்லா காலத்திலையும் சமய நம்பிக்கையின் பேரால் தேவதாசி குலத்தையே நீங்கள் வந்து ஆதரித்தவர்கள் தானே. விபச்சார தடுப்பு சட்டத்தில் இன்றைக்கு கைது செய்ய வேண்டிய வழக்கையெல்லாம் நீங்கள் புனிதத்தின் பெயரால் போற்றி பாதுகாத்தவங்க தானே நீங்கள் கடந்த காலங்களில். இப்போ பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை கூட நீங்கள் கடவுள் நம்பிக்கையின் பேரால் கடந்த காலங்களில் நிறைவேற்றியவர்கள் தானே. இன்றைக்கு எவனை எந்த பாப்பான் உச்சி குடுமி வச்சிருக்கான்? நீ வந்து ஹேர் ஸ்டைலாக வந்து கரெக்டாக டீசெண்டாக வெட்டிட்டு பார்ப்பனன் கடல் கடக்கக்கூடாது என்கிற ஆகம விதிவியை கடலுக்கு கீழே கொண்டு போய் போட்டுவிட்டு விமானத்திலே பறந்து ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலையும் போய் கனடா போன்ற நாடுகளில் போய் இன்னைக்கு உயர் பதவியில் போய் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா டாக்டரா பொறியாளர் அணிலாம் வேலை பார்க்குறியா? துபாயில் போய் வேலை பார்க்குற, குவைத்தில் வேலை பார்க்குற, அங்கே லூலு மாலுக்கு மட்டும் அங்கே இருக்கக்கூடிய முதலாளியோட மட்டும் போய் கொஞ்சம் குலவரான் பாஜகக்காரன். ஆனால் நான் என்ன கேட்குறேன், நீ உண்மையிலேயே வந்து இந்த மதத்துக்கு உண்மையானவனா இருந்தா நீ ஏன் மாட்டுக்கறி இறைச்சியில ஏன் இந்தியா வந்து உலகத்திலே முதலிடம் வைக்குது? ஏன் முதன்மை இடம் வைக்கிறது தொடர்ச்சியாக? அப்போ மாட்டுக்கறியை வந்து என்ன செய்யறான்? நீ இந்த நாட்டில் வந்து மாடு கொல்லப்படுகிறது அப்படிங்கிறத நீ தடுத்து நிறுத்தினியாமல்ல. 10 ஆண்டு காலம் பாஜக ஆட்சி செஞ்சிருக்கான். மாட்டுக்கறி இறைச்சியினுடைய ஏற்றுமதியிலே உலக அரங்கிலேயே முதன்மை வைக்கக்கூடிய நாடாக இந்தியா தொடர்ந்து இருக்கிறது. எப்படி இருக்கிறது? ஏன் இரட்டை வேடம் போடுகிற? நீ ஏற்றுமதி செய்கிற நிறுவனத்துக்கு கூட இஸ்லாமியர் பெயரை சூட்டி தான் நீ ஏற்றுமதி செய்கிற. பிஸ்மி வந்து எக்ஸ்போர்ட் நிறுவனம் அப்படின்னு போடுவேன் மத்திய அரசு. ஆமா, தனிப்பட்ட அதாவது பிராமின்ஸ் பல பேர் வந்து அந்த ஏற்றுமதியில் இருக்கான், எக்ஸ்போர்ட்டில் இருக்கான். கோடிக்கணக்கான லாபத்தை வந்து அவன் அனுபவிக்கிறான். 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கி திங்கிறவனை கொள்றாங்க அடிச்சு. நாட்டுக்கறி வச்சிருந்தான்னு அடிச்சு கூட செய்கிறான். இந்த இரட்டை வேடம் தான் இவர்களுடைய பாஜகவின் நாடகம். பாஜகவினுடைய நாடகம் ராமர் கோயிலோடு முடிவுக்கு வருகிறது. பகவான் ராமர் என்று ஒருவர் உண்மையிலேயே இருந்தால் இவர்கள் ஆட்சி முடிவுக்கு வந்து கோவில்கள், பாஜக, மதம், இது நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் கோவில் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்துடும். அது என்னன்னா, குறிப்பாக கோயில்களை, இந்து கோயில்களை அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கீங்க. ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, பல பிரச்சனைகள் நடக்குது, ஊழல் நடக்குது, பண கையாடல் நடக்குது. இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துச்சு. நீங்கள் ஏன் ஒரு சர்ச்சிலையும் இது நடக்குது, ஒரு மசூதி ஜமாத்துலேயும் கூட இன்னும் அந்த பண கையாடல் நடக்குது, சர்ச்சில் ஃபாதர்ஸ்லாம் நம்ம அடிச்சுக்கிறத பார்க்க முடியும். ஏன் நீங்கள் அவங்கள வந்து இதுக்குள்ளே கீழே கொண்டு வர மாட்டீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து பாஜக தரப்புல இருந்து நீண்ட நாட்களாகவே பல சட்டமன்ற உறுப்பினர், அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகளே பேசியிருக்காங்க. ஏன் கிறிஸ்தவ மதம் சார்ந்த தேவாலயங்களையும் மசூதிகளையும் நீங்கள் இதுக்குள்ளே கீழே கொண்டு வர மாட்டீங்க? இப்போ இஸ்லாமியர்கள் வந்து மசூதிகளை வந்து நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வருமானத்தினுடைய அளவும் திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய வருமான அளவும் ஒரே அளவு கிடையாது. அங்கு கோடிக்கணக்காக திருப்பதி தேவஸ்தானத்திற்கு வருமானம் வருகிறது ஒன்று. சர்ச்சிலே வரக்கூடிய வருமானமும் ஒரு மீனாட்சி அம்மன் கோவிலுடைய உண்டியலுடைய வருமானமும் ஒரே வருமானமாக நிச்சயமாக இருக்க போவது இல்லை. மலைக்கும் மடுவுக்குமான தூரம் இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்து கோவிலே இந்துக்களிடம் ஒப்படையுங்கள் என்று சொல்லுகிறவர்கள் எந்த இந்துக்கள் என்று சொல்ல மறுக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன்னா, காஞ்சியினுடைய சங்கர மடத்திற்கு திருமாவளவன் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் மத பீடாதிபதியாக வர முடியுமா, சங்கராச்சாரியாக வர முடியுமா என்று நாம் காலங்காலமாக கேட்கிறோம். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்று ஒரு சட்டம் போட்டால் அதற்கு நீங்கள் தடை உத்தரவு வாங்குகிறீர்கள். தமிழிலே வந்து தேவாரம் பாடினால், திருவாசகம் பாடினால் அவர்களை வந்து அனுமதிக்க நீங்கள் மறுக்கிறீர்கள், அவர்களை அப்புறப்படுத்துகிறீர்கள். அப்போ ஒரே ஒரு ஜாதியினுடைய கட்டுப்பாட்டிலே கோவில் வருமானம் இருந்தது. அது உயர் சாதியினுடைய கட்டுமானத்துக்குள்ளேயே இருந்தது. அவர்கள் பல தவறுகளை, நான் சொன்னேன் இல்லையா, தேவதாசி முறையெல்லாம் அவர்களால் உருவாக்கப்பட்டது. அப்ப அவர்கள் இதை முறைகேடாக பயன்படுத்தியது குறித்து தொடர்ச்சியான புகார்கள் வந்தபோது மிகச்சிறந்த ஆன்மீக பக்தராக இருக்கக்கூடிய ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் என்கிறவர் தான் அறநிலையத்துறையை கொண்டு வந்தார். திராவிட இயக்கம் கொண்டு வரவில்லை. அவருடைய வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும். அவர் தான் சொன்னார், கோவிலிலே நடக்கக்கூடிய முறைகேடுகளை அரசாங்கம் கண்காணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று அவர் சொன்னார். எனவே சாதிய கட்டுமானம் என்பது இந்து சமயத்திலே தான் இருக்கிறது. தலையிலே பிறந்தவன் பிராமணன், தோளிலே பிறந்தவன் வைசியன், மார்பிலே பிறந்தவன் சத்திரியன், காலிலே பிறந்தவன் சூத்திரன் என்கிற கோட்பாடுகள் எல்லாம் இந்து மதத்திலே தான் இருக்கிறது. சாதிய பாகுபாடுகளை இவர்கள் தான் புனிதமாக போற்றி பாதுகாக்கிறார்கள். எனவே உயர் சாதி கட்டமைப்புக்குள்ளே போய் கோவில் வருமானம் மாட்டிக்கொண்டு தனிநபர்கள் ஜமீன்தார்களாக, பாலியல் ரீதியாக சுரண்டக்கூடியவர்களாக, ஏமாற்றுக்காரர்களாக இருந்த குற்றம் நிகழ்ந்த காரணத்தினால் அது பறிக்கப்பட்டிருக்கிறது. அது அரசாங்கத்தினுடைய கண்காணிப்பின் கீழே தான் இருக்கிறதே தவிர, சாதாரணமாக நீங்கள் பிரைவேட்டாக ஒரு கோயில் கட்டின்னு வச்சுங்க, அதெல்லாம் அறநிலையத்துறைக்குள்ளே வராது. அதனால் அறநிலையத்துறையினுடைய வருவது என்பது பொதுமக்களுடைய வரிப்பணத்தில் வந்த காசில் தான் செய்கிறாங்க. மன்னர்கள் கட்டிய கோயில் தான் செய்கிறாங்க. இவர்கள் இப்படி சொல்லுகிறவர்கள் யாருமே பிஜேபிக்கான ஏதாவது கோயில் கட்டியிருக்காங்கன்னா கிடையாது. அதனால் இவர்கள் மத கலவரக்காரர்கள், இவர்கள் பக்தர்கள் கிடையாது. கலவரக்காரர்கள் வேறு, பக்தர்கள் வேறு. அரச மரத்திலே இருக்கிற பிள்ளையார் என்பது வேறு, ஆர்எஸ்எஸ் பிள்ளையார் என்பது வேறு. எனவே இவர்கள் எப்படியாவது குழப்பத்தை விளைவித்து சமூக நல்லிணக்கத்திற்கு பேராபத்தை விளைவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே இவர்களினுடைய கனவு பலிக்கவில்லை. இறுதி கேள்வியாக நினைக்கிறேன். இந்த விஷயத்திலேயே நான் இதனுடைய தொடர்ச்சியாக கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசுகிற பேச்சில் சொன்னீங்க, காஞ்சி மடத்தில் வந்து ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியை கொண்டு போய் நீங்கள் அதில் மடாதிபதியாக உட்கார வைக்க முடியுமா
அந்த ஏற்றத்தாழ்வு வந்து இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி பண கையாடல் விஷயங்களும் நீங்கள் சொல்கிறீங்க. இதே விஷயங்கள் வந்து கிறிஸ்தவ மதத்திலும் இருக்கிறது. அவங்க கேட்குறதா இது எல்லாமே பாஜக தரப்புலேருந்து பேசுகிறதா நான் அவங்ககிட்ட அவங்களுடைய பிரதிநிதியாக மாறி தான் அவங்ககிட்ட கேட்டுட்ருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு பிராமணனை கொண்டு போய் ஒரு மசூதியில் அவங்கள வந்து ஒரு முதன்மையாக உட்கார வச்சு நீங்கள் வந்து பாட வைப்பீங்களா, தொழுகை நடத்த வைப்பீங்களான்னு கேட்குறாங்க. ஒன்று. இன்னொன்று, இதே மாதிரியான ஒரு ஆர்சி கிறிஸ்டியனாக இருப்பான், அவன் வந்து ஒரு சிஎஸ்ஐ தேவாலயத்தில் ஆர்சி ஃபாதராகவே இருப்பார். அவர் சிஎஸ்ஐ தேவாலயத்தில் போய் அவரால் வந்து பிரார்த்தனை பண்ண முடியுமா? அந்த ஏற்றத்தாழ்வு அங்கேயுமே ஒரு ஆர்சி கிறிஸ்டியனுடைய பிணம் புதைக்கப்பட்டதை தோண்டி சிஎஸ்ஐனுடைய இடத்துலன்னு தூக்கி போட்டதெல்லாம் நம்ம செய்தித்தாளில் படிக்கிறோம். வெட்டுக்கூத்து நடக்கிற சர்ச்சில் நம்ம பார்க்குறோம். பணம் கையாளப்பட்டதும் பிஷப் மேலே கம்ப்ளைண்ட்டு, கோடிக்கணக்கில் ஊழல்ன்றதை நம்ம பார்க்குறோம். நீங்கள் சொல்லுகிற இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் எப்படி கோவிலில் நடந்ததோ அது இங்கே 2 இடத்துலையுமே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இவங்க ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னு அவங்க கேட்குறாங்க. அது எப்படி நம்ம சரியில்லைன்னு சொல்லி இல்லை. இப்போ இஸ்லாமிய பள்ளிவாசல்களே கூட வக்ஃபு வாரியத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறது. அதுவும் ஒரு அறநிலையத்துறை மாதிரியான ஒரு கட்டுப்பாட்டிலே தான் இருக்கிறது. வருமானம் குறைந்திருக்கக்கூடிய இடங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு வருமானமே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய தொழுகை செய்யக்கூடியவருக்கு, வழிபாடு செய்யக்கூடியவருக்கு சம்பளம் கொடுக்க முடியாத பல பள்ளிவாசல்களும் இருக்கிறது. அதே சமயத்தில் நாகூர் தர்கா மாதிரி மிகப்பெரிய வருமானம் வரக்கூடிய இடம் இருக்குல்ல, அது வக்ஃபு வாரியத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. ரொம்ப பேர் அது புரியாமல் இருக்கிறாங்க. வேளாங்கண்ணி இருக்கு அப்படின்னா அது வந்து அரசினுடைய கண்காணிப்புக்கு கீழே தான் இருக்கு. ஒட்டுமொத்தமான சுதந்திரம் என்று யாருக்குமே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, சாதி பிரிவினைகள் மாதிரியான விஷயங்கள் கிறிஸ்தவத்திலே இருக்கிறதே என்று கேட்கிறீர்கள். அது இந்து மதத்தோடு கூட்டு சேர்ந்ததனால் வந்த விளைவே தவிர இந்து மதத்தில் மட்டும்தான் அதாவது சாதி இருந்தது. அது இஸ்லாமியர்களுக்கு இடத்திலே சாதிய கோட்பாடு கிடையாது. ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்தவன், தலித் சமூகத்தை சேர்ந்தவன், ஒடுக்கப்பட்டவன் இன்றைக்கு உடனே 10 மணிக்கு இஸ்லாத்தை தழுவினால் 10 மணி 1 நிமிடத்திற்குள்ளேயே அவனுக்கு பறையர் பட்டம் போய்விடும், தலித் பட்டம் போய்விடும். அவன் வழிபாடு செய்வதற்கு முழுமையாக கற்றுக்கொண்டால் மத குருவாக அவன் மாற முடியும். அவன் வந்து மெக்காவிலே போய் தொழுகை செய்ய முடியும் என்கிற நிலைமை இங்கே இருக்கிறது. ஆனால் இந்து மதத்திலே அது அனைத்து சாதியினர் அர்ச்சகராகலாம் என்று அர்ச்சகருக்கான பட்டயங்களை படித்தாலும் தேவாரம் திருவாசகம் ஓதினாலும் கோயிலுக்குள்ளே அனுமதிக்கப்பட முடியாத நிலைமை இருக்கிறது. அதனால சர்ச்சிலே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்பது இந்து மதத்திலே இருந்து கன்வெர்ட்டாய் போனவர்கள் கிறிஸ்தவ நாடார்களாக, கிறிஸ்தவ முதலியார்களாக, சாதியை விட்டுவிடாதவர்களாக இருப்பதனால் ஏற்பட்ட கோளாறை தவிர உலகத்திலே கிறிஸ்தவம் எங்கேயுமே சாதியை கொண்டாடவில்லை. இந்திய சமூகத்திலே இந்த தொற்று நோய் பரவிவிட்டது. அதை அவர்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதை தவிர இதற்கும் அதற்கும் உள்ள வித்தியாசம் என்பது என்னென்றால், இங்கு இருக்கக்கூடிய தீண்டாமை என்பதும் அங்கு இருக்கக்கூடிய சாதிய முரண்பாடு என்பதும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. சாதாரண வந்து ஐசியூ வார்டுக்கும் சாதாரண வார்டுக்குமான வித்தியாசம் இருக்கிறது. ரெண்டையும் ஒப்பிட முடியாது. இது குழப்பம் விளைவிப்பதற்காக சிறுபான்மை மக்களை சீண்டி பார்க்கிறார்கள். அடிப்படையிலே அவர்கள் இந்த தலித் வன்கொடுமையிலே இருந்து தப்பிப்பதற்குத்தான் மதம் மாறுகிறார்கள். நீங்கள் சமத்துவத்தை நிலைநாட்டி இருந்தால் இந்த மண்ணிலே இஸ்லாம் வந்திருக்காது, இந்த மண்ணிலே கிறிஸ்தவம் வந்திருக்காது. இந்த மண்ணிலே சமத்துவம் இருந்திருந்தால் மதமாற்றம் என்கிற சொல்லுக்கே வேலை கிடையாது. ஊர் வேறாக சேரி வேறாக நீங்க மனிதர்களை பிரித்து வைத்த காரணத்தினால்தான் மதமாற்றம் நிகழ்கிறது. மதமாற்றமே இல்லாத ஒரு சூழ்நிலை வர வேண்டும் என்றால் நீங்கள் சாமானியர்களுக்கும் எல்லாருக்கும் சம உரிமை தந்தாக வேண்டும், சமத்துவம் தந்தாக வேண்டும். அதற்கு தான் திருமாவளவன் போன்றவர்கள் தலித் போராளிகள் போராடி கொண்டிருக்கிறார்களே தவிர நீங்கள் இந்த மதத்தை வைத்துக் கொண்டு தீண்டாமையை பாதுகாத்தால், பெண்ணடிமைத்தனத்தை பாதுகாத்தால், சனாதனத்தை பாதுகாத்தால் இந்த மதம் இப்படிப்பட்ட கடுமையான புரட்சியாளர்களால் விமர்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். பெரியார் போன்றவர்களால், அண்ணல் அம்பேத்கர் போன்றவர்களால் மட்டுமல்ல, போராளிகளால் இந்த இடம் தாக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் அயோத்தி ராமர் கோயில் தொடங்கி தமிழக அரசியல் சூழல் குறித்தும் குறிப்பாக மதம் சார்ந்த வாக்குகள் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி பிரிக்கப்படும் அப்படின்னு பல டிஸ்கஷன் போயிட்டு இருக்கிறப்ப அது குறித்தும் பல்வேறு தகவல் எங்களோடு வந்து பகிர்ந்து கொண்டிருக்கு. உங்களுக்கு அக்காடு வாய் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். அக்காட் வாய்ஸ், இது மக்களின் வாய்ஸ்.